டாக்டர், எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்குல்ல. அவ வாழ வேண்டிய வயசுல இருக்கிற பொண்ணு. ப்ளீஸ் டாக்டர், உங்களை கையெடுத்து சாப்பிட்டு கெஞ்சி கேட்டுக்கிறேன். எப்படியாவது எங்க பொண்ணை காப்பாத்துக்க. சாரி சார், உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. ஆனா என்ன ஃபேக்ட் இருக்கோ அதை நான் உங்ககிட்ட ஓப்பனா சொல்லிட்டேன். அவங்க அதிகபட்சமா உயிரோட இருக்கிறதே 3 அல்லது 4 மாசம் மட்டும்தான். அதனால அது வரைக்கும் அவங்கள எவ்வளோ சந்தோஷமா வச்சிருக்க முடியுமோ அந்த அளவுக்கு சந்தோஷமா வச்சிருக்க பாருங்க. நீங்க எல்லாருமே ரொம்ப கவனமா இருங்க. நான் வரேன். இந்த காற்றோடு பட்டம் போல, காற்றோடு பட்டம் போல இந்த வாழ்க்கைதான். அடையார் சொல்லக்கூடும் அது போகும் போக்கதான். கண்ணால் காண்பது இங்கு பொய்யாய் மாறுமா? எங்கோ போனது என்னிடம் வந்து சேருமா? ஒரு தெய்வம் பார்க்க வந்து ஒரு தெய்வம் போச்சு என்று நம் வாழ்க்கை எப்போதும் கண்ணாமூச்சியா? இந்த மண் மேலே இப்போது நான் தான் சாட்சியா? ருத்ரா, நம்ம அனிதாவுக்கு அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது. நம்ம வேற யாராவது ஒரு ஸ்பெஷல் டாக்டரை வர வச்சு நம்ம அனிதாக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்க்கலாம்ல. இப்போ நம்ம ஜாதகம் பார்த்தப்ப கூட அனிதாக்கு ஆயுள் ரேகை கெட்டியா இருக்குன்னு தானே சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது அனிதா எப்படி 3 மாசம் தான் உயிரோட இருப்பா? என்று சொல்ற மாதிரி நம்ம அனிதாவுக்கு ஒண்ணும் ஆகாது, ஒண்ணும் நடக்காது, ஒண்ணும் நடக்கவும் விடவும் மாட்டோம். ருத்ரா, இதுக்கு பெரிய பெரிய டாக்டர் எல்லாம் போய் பார்ப்போம். நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. இதை எப்படியாவது அனிதாவுக்கு சரி பண்ணிடலன்னு அவங்களே சொல்லுவாங்க. ருத்ரா, நீ அழாம கண்ணீரை தொடச்சிட்டு வாமா. நாம உள்ள போய் அனிதாவை பார்ப்போம். இல்லங்க, உள்ள வந்து அனிதாவை இந்த நிலைமையில பாக்குற தைரியம் எனக்கு இல்ல. அதுவும் இல்லாம டாக்டர் இப்படி சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் என் பொண்ணோட முகத்தை பாக்குற அளவுக்கு எனக்கு மனசளவுல தைரியம் வரலங்க. அவ முகத்தை நான் பார்த்தேன்னா அங்கேயே உடஞ்சு நான் அழுதுருவேன். ருத்ரா, வாழ்க்கையில கடவுள் எல்லாருக்குமே ஒரு இக்கட்டான நேரத்துல சோதனையை கொடுப்பாரு. நம்ம பொண்ணுக்கு எதுவும் ஆகாதுன்னு நாம நம்பி இந்த பிரச்சனையிலிருந்து அவளை எப்படி காப்பாத்துறதுன்னு முயற்சி பண்ணாதான் இந்த சோதனை கட்டத்தை நம்மளால தாண்ட முடியும். இல்லங்க, நீங்க என்ன சொன்னாலும் அது என் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. இது வரைக்கும் நான் எதுக்காகவும் எந்த அளவுக்கு வருந்தினதில்ல. ஆனா என் பொண்ணுக்கு கேன்சர்னு சொன்னத என் காதால கேட்டுக்கிட்டு நான் இன்னும் உயிரோட இருக்கேங்க. என்ன ருத்ரா, நீயே இப்படி பேசலாமா? முதல்ல அனிதாக்கு ஒண்ணு இல்லைன்னு நீ நம்பினா மட்டும்தான் நம்ம அனிதாவை பழைய அனிதாவா நம்மளால கொண்டு வர முடியும். போக உனக்கு எப்படி மனசு வந்தது கீதா? உனக்காடி இந்த நிலைமை. கீதா, நீ இல்லாம நான் எப்படி இருப்பேன்? எங்களை விட்டு போக உனக்கு எப்படி மனசு வந்தது கீதா? கீதா,
இங்க பாருங்க, எந்த காரணத்தை கொண்டும் நம்ம பொண்ணுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. தப்பி தவறி கூட அனிதா கிட்ட பேசும்போது நீங்க யாரும் அவகிட்ட சொல்லிடாதீங்க. என் பொண்ணுக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன். இதுல இருந்து அனிதாவை மீட்டு கொண்டு வரது மட்டும்தான் இனிமே நம்ம முழு வேலையே. நான் தைரியமா இருந்தா மட்டும்தான் அனிதாவுக்கு வந்திருக்கிற இந்த பிரச்சனையில என்னால போராட முடியும். சரி வாங்க போலாம். வாங்க.